இப்ப நீங்க சொல்லுங்க, அமெரிக்க ராணுவமோ இல்ல ஏதாவது உலகத்துல இருக்க ஒரு ராணுவம் சீனாவை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போட்டாங்களா? கிடையாது. இந்திய ராணுவம் மட்டும்தான் பண்ணாங்க. இந்திய ராணுவம் பண்றாங்கன்ற போது அரசியல் தலைமை அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்காங்க. பெட்ரோல் பாயிண்ட் 4ல இருந்து நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்கோம். ஏன்னா இரு நாட்டு படைகளும் துப்பாக்கிகளோட ஆயுதங்களோடு பக்கத்துல இருந்தோம்னா என்னைக்கு வேணா யுத்தமா மாறும். அதை அவங்களும் விரும்பல, நம்மளும் விரும்பல. அந்த தேசிய நீரோட்டத்துக்கு வரும்போ வரலாம் அப்படின்ற போது 370 ஒரு மிக முக்கியமான ஒரு தடைக்கல்லா இருந்துச்சு. மைண்ட்லயே அவங்களுக்கு இருந்துச்சு 370 நம்ம ஒரு தனி கான்ஸ்டியூஷன் அப்படின்றதா அங்க பொருட்படுற மாதிரிதான் அரசியலுமே நடந்துச்சு. முன்னாடி இந்தியா ஜெயிச்ச போது, தோனி அவர்கள் கேப்டனா இருந்த போது இந்துக்கள் அதிகமா இருக்க பகுதியில வந்து பட்டாசு அடிச்சு கொண்டாடினாங்க. இஸ்லாமியர்கள் இருக்க பக்கத்துல வந்து பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இந்திய படைகள் எதிர்த்து நின்னாங்க. கல்வான்ல நடந்த சண்டை, கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் மற்றும் அவர் கூட உயிரிழந்த 20 வீரர்கள் இவங்க எதுக்கு நின்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 அடியும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்க நின்னது. அங்க சண்டை அதுக்காக நடந்தது. காஷ்மீர்ல இந்த 370க்கு முன்னாடி நீங்க அந்த இடத்துல களத்துல இருந்திருக்கீங்க. அங்க வந்து பணியாற்றி இருக்கீங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்க லெசன்ஸ் எல்லாம் டீச் பண்ணிருக்கீங்கன்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கீங்க சார். சோ அப்ப இருந்த காஷ்மீருக்கும் இப்போது நீங்கள் போய் பார்த்த காஷ்மீருக்கும் என்ன வேறுபாட்டை உணர்ந்தீங்க? நீங்க அப்ப இருக்கும்போது இந்த மாதிரி கூட ஒரு இடம் இருக்கு நம்ம இந்தியால, இது மாறணும்னு உங்க மனசுல ஏதாவது இருந்திருக்கும் இல்லையா மேஜரா? இப்போ வந்து அதை எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ நீங்க போய் பாக்குற காஷ்மீரை? 2004 to 2009 ஒரு 5 வருட காலங்கள் அந்த இந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அவங்க ஜென்ரலா மனசோட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்துஸ்தான்ல இருந்து வந்தீங்களான்னு கேட்பாங்க. அவங்க தங்களை வந்து ஒரு இந்தியர்களா ஒரு பெரிய அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்போ பண்ணிட்டு இருந்தோம். ஆபரேஷன் சத்பாவனான்னு சொல்லி ஒரு ராணுவம் ஒரு நடவடிக்கை எடுத்தது. அது வந்து மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை அந்த மாநில அரசு செய்யாத போது நம்மளே நேரடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணுச்சு. அதன் பிறகு பல பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு சமூகத்துக்கு தேவையான மிக அத்தியாவசியமான தேவையான எல்லாத்தையும் ராணுவமே செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு ஸ்கூல் கட்டுற ப்ராஜெக்டா நானே இருந்திருக்கிறேன். அப்ப எங்களுக்கு வந்து தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ராணுவம் வெறும் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டு இருந்தா மட்டும் எந்த பிரச்சனையும் தீர போறது கிடையாது. அந்த மக்கள் பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள் வந்து தீரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசிய நீரோட்டத்துக்கு வரும்போ வரலாம் அப்படின்ற போது 370 ஒரு மிக முக்கியமான ஒரு தடைக்கல்லா இருந்துச்சு. அது மைண்ட்லயே அவங்களுக்கு இருந்துச்சு. 370 நம்ம ஒரு தனி கான்ஸ்டியூஷன் அப்படின்றதா அங்க பொருட்படுற மாதிரிதான் அரசியலுமே நடந்துச்சு. 2 முக்கிய கட்சிகள் என்சிபி, பிடிபி இவங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. பாகிஸ்தான் இல்லாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடாது அப்படின்றதுதான் அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கங்களுடைய பாலிசியாவே இருந்துச்சு. எதுக்கு போய் இதை கை வச்சுக்கிட்டு சும்மா இருப்போம் அப்படின்ட்டு. 370 எடுத்த பிறகு இதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை விட அங்க நடக்கிற 3 விஷயத்த நல்லா கவனிங்க. 36 வருஷத்துல இருக்கிறதுலே அதிகமான வாக்குப்பதிவு வந்து 2024 தேர்தல் நடந்தது. ஸோ மக்கள் வாக்களிக்கு முன் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்ற பட்சமே அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இதை கொடுக்குது. தேசிய நீரோட்டத்துக்கு அவங்க வராங்க, அவங்களோட தேர்தலை அவங்க வந்து முடிவு பண்றாங்க, அவங்களோட எம்பிக்களை அவங்க முடிவு பண்றாங்க. நாங்க இருந்த போது 8ல இருந்து 10% வாக்கு சதவீதம் இருந்தாலே அதிகம். இன்னைக்கு அது 36%. 36% கம்மின்னு யோசிக்காதீங்க. அந்த மலைப்பகுதிகளில் இறங்கி வாக்கு செலுத்த வர்றதுன்றது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கும் அவங்களுக்கு சில அச்சுறுத்தல்கள் தீவிரவாதிகள் மூலியமா வந்தது. அதை தவிர நீங்க பாம்பேவோ இல்ல சென்னையோ கம்பேர் பண்ணீங்கன்னா 56, 57 தான் இங்கேயே இருக்கு. எல்லா பாதுகாப்பும் இருந்து வண்டி வாகனங்கள் இருக்கும் போது கூட இங்க அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அந்த மக்கள் முன் வந்து வாக்கு செலுத்துறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். 2வது, அங்க இருக்கக்கூடிய தொழில்துறை, குறிப்பா ஆப்பிள் இந்த மாதிரியான அக்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த தொழில்துறையில இன்னைக்கு நீங்க ஃபேஸ்புக்ல போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, ஆன்லைன்ல பாருங்க, அவங்க நேரடியா வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே, எனக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் இருந்த நண்பர்கள், அவங்களுடைய பசங்க எல்லாமே இன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கே வந்து சொல்றாங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், நீங்க எங்களுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேற்றத்தை வந்து அவங்க பாக்குறாங்க. 3வது, சுற்றுலாத்துறை. 2023ல இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாம கிட்டத்தட்ட 3 கோடி சுற்றுலா பயணிகள் அங்க போயிருக்காங்க. அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையே 3.5 கோடி தான். நான் சொல்றது வேலி மட்டும், வேலிக்கு மட்டுமே. ஜம்மு, கத்ரா, ஏன்னா அந்த வைஷ்ணோதேவி அம்மன் கோயில் இருக்காங்க. அது தவிர அதிகபட்சமா ஸ்ரீநகர், குல்மர்க் அந்த மாதிரியான இடங்களுக்கு தான் போவாங்க. ஸோ 2 கோடி டூரிஸ்ட் இன்னைக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கு. அந்த இடமே வந்து வைப்ரண்டா இருக்கு.
வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இண்டிகேஷனா தெரியலையா? நீங்க இதை ஒரு 10 வருடம் முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ அந்த தேசிய நீரோட்டத்துக்குள்ள அந்த மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல கிரிக்கெட் T20 வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியா ஜெயிச்ச போது தோனி அவர்கள் கேப்டனா இருந்த போது அந்த இடத்துல அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்துக்கள் அதிகமா இருக்க பகுதியில வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இஸ்லாமியர்கள் இருக்க பக்கத்துல வந்து பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இதே T20 வந்து இன்னைக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அவ்வளவு விமரிசையா தெருவுல இறங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவா அந்த மாநிலத்து மக்கள் தேசிய நீரோட்டத்துல வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. கடைசியா 4வது ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் வைக்கிறேன். இந்த இந்த மாநிலம் 370 ரொம்ப உயர்த்தி பிடித்து இந்த மாநிலம் வந்து தனி, இது வந்து பாகிஸ்தானோடைய ஆதரவு இல்லாம நம்ம அவங்களுடைய அதாவது நம்ம ட்ரை பார்ட்டி இல்லாம நம்ம வந்து நெகோசியேஷன்லாம் பண்ணக்கூடாது, 370 எடுத்துட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீரே பத்தி எரியும் அப்படின்லாம் குரல் கொடுத்துட்டு இருந்த 2 முக்கிய மாநில கட்சிகள், ஒன்னு என்சிபி, இன்னொன்னு வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ், இன்னொன்னு வந்து மெஹபூபா பிடிபி, இரண்டுமே படுதோல்வி சந்திச்சிருக்கு. 2 தேசிய கட்சிகள் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபி ஜம்மு ரீஜன்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வேலியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம்ல பேசக்கூடிய ஒரு காஷ்மீரி இன்ஜினியர் ரஷீத், அவர் ஜெயில இருக்கிறார் வேற சில காரணங்களுக்காக, அவருக்கு வந்து ஒரு சீட் வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸுக்கும் வெற்றியை கொடுத்திருக்காங்க. சோ தேசிய கட்சிகள் வெற்றி பெறுது, மாநில கட்சிகள் படுதோல்வியை தழுவுது. உங்களுக்கு வந்து டூரிசம் இருக்கிறதுலே அதிக அளவுக்கு அதிகமா இருக்கு, வாக்குப்பதிவுகள் அதிகமா இருக்கு, ஆக்ட் ஆஃப் டெரர் இது சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600-700 பேர் ஒரு ஆவரேஜா இந்த வருடத்துக்கு இறந்துட்டு இருந்தது, அப்படியே கம்மியாகி இன்னைக்கு 150 to 170 அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 3-4 மாவட்டங்கள்ல இன்னமும் சில பிரச்சனைகள், தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை தவிர நீங்க ஒரு 2012 வாக்குல காஷ்மீர் வீடுன்னு எடுத்து பாருங்க, ராணுவம் உள்ள போனாலே, அதாவது அந்த வண்டியில இருந்து பார்த்த ஒரு ராணுவ வீரனுக்கு தான் புரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு, கல்ல விட்டு அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு இண்டஸ்ட்ரியாவே நடந்துருக்கு. இன்னைக்கு எல்லாமே அந்த மக்கள் நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய ஒரு 20 வருட காலம் இந்த பாலிசி கரெக்டா இருந்து நம்ம வந்து அந்த மக்களுக்கு உண்டானத அடிப்படை தேவைகளை செஞ்சு அவங்க பொருளாதார ரீதியா முன்னுக்கு வரும்போது இந்தியால பல மாநிலங்களுக்கு போட்டி கொடுக்கிற அளவுக்கு அந்த மாநிலம் முன்னேறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மோடி அவர்களின் காலத்துல வந்து சீனா வந்து அந்த எல்ஓகேன்னு சொல்லுவோம் இல்லையா சார், அந்த லைன் எல்ஓசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைன் வந்து அவங்க அதிகமா எடுத்திருக்காங்க, ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மோடி அரசு அதற்காக எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுக்கல அப்படிங்கறதுல பாராளுமன்றத்துல தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாதங்களா வைக்கிறாங்க. இதற்கு என்ன பதில்? மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் சீனா வந்து இந்தியாவை அதிகமாக ஆக்கிரமித்ததா? இல்ல, அவங்க ஆக்கிரமிக்கிறதுன்றது சலாமி ஸ்லைசிங். ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவங்களோட பாலிசி எப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வருவாங்க, பிறகு நம்ம படைகள் போய் அங்க நிப்பாங்க, தடுத்து நிப்பாங்க, பிறகு பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பிறகு நீங்க 5 அடி பின்னாடி போங்க, நாங்க 2 அடி பின்னாடி போறோம்னுவாங்க. ஸோ 3 அடி அவங்க கையில வந்துருச்சு. இதுதான் அவங்க வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு முழு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த முறை இந்திய படைகள் எதிர்த்து நின்றாங்க. கல்வான்ல நடந்த சண்டை, கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் மற்றும் அவர் கூட உயிரிழந்த 20 வீரர்கள், இவங்க எதுக்கு நின்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 அடியும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்க நின்னது. அங்க சண்டை அதுக்காக தான் நடந்தது. அதன் பிறகு யாங்ஸ்டேல நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி 2017 டோக்லாம்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட 30 நாளுக்கும் அதிகமா அந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருந்துச்சு. இதற்கு முன்னாடியும் நம்ம வந்து இருந்திருக்கோம். ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் பேசி நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சைனா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எதிரிங்க. அப்பெல்லாம் நீங்க எடுத்தங்கோத்தன ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்க சீனாவை இரும்பு கரம் கொண்டு, அதாவது பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணுமா அப்படின்னா அந்த தேவை அங்க இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய வலிமையான நாடு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நம்மளுடைய பொருளாதாரம் மற்றும் ராணுவம் ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல அது கரெக்டா இருக்கும் பொழுது, பொருளாதாரம் இப்ப சீரடைஞ்சிருச்சு, ராணுவம் இன்னொரு 10 வருட காலம் எடுக்கும். அதன் பிறகு நீங்க பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணலாம். ஆனா சைனாவுக்கு அந்த தேவை இல்லை. பாகிஸ்தானுக்கு அது ராணுவத்துல கண்ட்ரோல் இருக்கக்கூடியது, இங்க வந்து ஒரு லீடர்ஷிப் கண்ட்ரோல் இருக்கு. சைனா ஒரு பேச தகுதி உள்ள ஒரு நாடு, நீங்க போய் பேசலாம், அங்க வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். ஸோ அந்த சமயத்துல இப்போ இதை நான் சொல்லணும் அப்படின்னா, இவங்க இடத்தை பிடித்து கொண்டார்கள், ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அப்படின்றது ஒரு தவறான கூற்று.
அது வந்து கிரியேட்டிங் பஃபர் ஜோன். இப்ப உதாரணத்துக்கு அந்த பெட்ரோல் பாயிண்ட் 4 டு பெட்ரோல் பாயிண்ட் 8 இந்த கதையை வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா மீடியால இருக்கும் எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. நம்மளோட கிளைம் அப்படின்றது பிபி 8 தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர். இது நம்ம கிளைம் லைன். ஆனா பிபி 8 வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. இது அந்த காலத்துல நேரு அவர்களுடைய டைம்லயே இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, அதுக்கப்புறமும் நடந்துச்சு. அவரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. இது வந்து கிளைம் லைன், நம்மளோட கிளைம் லைன் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். மெக்மோகன் யார்? ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த பக்கம் எல்லையில இந்தியா இது, சீனா இது, ஒரு மேப் எடுத்து ஒரு பேனை எடுத்து கோடு போட்டு காமிச்சாரு, இதுதான் இந்தியா அப்படின்ட்டு. அந்த லைனை தான் நம்ம ரெஃபர் பண்றோம். அந்த லைனை சீனா ஒத்துக்கல. ஸோ இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, இது ஒரு சொத்து தகராறு. அதே மாதிரி சீனா வந்து பெட்ரோல் பாயிண்ட் பிபி 4 தாண்டி ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அவங்க கிளைம் பண்றாங்க. இப்ப அவங்க சொல்றது இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கு எங்க இடத்த, நாம சொல்றது சீனா எங்க இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. இப்ப இது எங்கேயாவது இடத்துல செட்டில் ஆகணும். அதை செட்டில் ஆகிறதுக்கு சீனா விரும்பல. அவங்க எல்லா நாடுகள் கூடயும் பார்டர் ரீஸ்ட்ரக்சரிங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. பூட்டான் நாட்டுக்கிட்ட கூட பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட அவங்க பண்ண விரும்பல. ஏன்னா இந்த இடத்த அவங்க பிரச்சனைக்குரிய இடமா வைக்கணும்ன்றாங்க. நாம அது வரைக்கும் அங்க இருந்துதான் ஆகணும். இப்ப நடந்த சண்டையின்படி, இப்ப நடந்த ஒப்பந்தப்படி, டிஎஸ்கலேஷன் படி பெட்ரோல் பாயிண்ட் 8ல இருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்காங்க. பெட்ரோல் பாயிண்ட் 4ல இருந்து நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்கோம். ஏன்னா இரு நாட்டு படைகளும் துப்பாக்கிகளோடு ஆயுதங்களோடு பக்கத்துல இருந்தோம்னா இது என்னைக்கு வேணா யுத்தமா மாறும். அதை அவங்களும் விரும்பல, நம்மளும் விரும்பல. ஸோ ஒரு பஃபர் ஜோன், 2 எதிரிகள் நேரடியா மோதிக்க கூடாது அப்படின்றதுல ஒரு பஃபர் ஜோனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். ஆனாலும் நம்ம கிளைம் லைன் அப்படின்றது ஏற்கனவே நம்ம வச்சிருந்த கிளைம் லைன் தான். அதான் 100 முறை வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி, ஸ்டேட்டஸ் கியோ ஆன்ட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி 2020 என்ன இருந்துச்சோ அதை தான் நம்ம ஒத்துக்குவோம்னு இன்னி வரைக்கும் நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்றோம். அவங்களும் பின்னாடி போயிருக்காங்க, நம்மளும் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரோலிங் போறோம், அவங்களும் பெட்ரோலிங் போறோம். ஒருத்தர் நம்பாம நீ அங்க இருக்கியா, நான் செக் பண்ணுவேன், நான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நாங்க செக் பண்ணுவோம். இதுதான் போயிட்டு இருக்கு. இது வந்து டெரிட்டரி லூஸ் பண்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வெரிஃபை பண்றதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டி கூட எனக்கு தெரிஞ்சு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. சில எம்பி வந்து லடாக் எம்பி அவர்களே இதை பத்தி நேரடியா பேசியிருந்தாங்க. அதன் பிறகு சில குழுக்கள் கூட அங்க இருந்து போயிட்டு வந்தாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனை. நம்மளோட கிளைம் லைன் அப்படின்றது இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, சரிங்களா? ஏதோ உயில் தப்பா எழுதிட்டாங்க, இல்ல டாக்குமெண்ட் தப்பா எழுதிட்டாங்க. நீங்க சொல்றீங்க அந்த வரப்பு வரைக்கும் எண்டுன்ட்டு, அவங்க சொல்றாங்க இந்த வரப்பு வரைக்கும் எண்டு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது. இதுதாங்க வந்து எல்லையில போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீனா இந்தோனேஷியாவுடைய ராணுவத்தின் மேல, கடற்படை மேல தாக்குதல் நடத்தினாங்க. பிலிப்பைன்ஸ் கடற்படை மேல தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்கா விமானப்படை கிட்ட அந்த போர் விமானத்தை வீழ்த்துற அளவுக்கு கிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு போஷரை வந்து அவங்க காமிச்சாங்க. அமெரிக்கா ஒரு பெரிய சர்வ வல்லமை படைத்த நாடு. அவங்களுக்கு உள்ளே வந்து வேவு பார்க்கக்கூடிய பலூனை விட்டாங்க. ஒரு 15 நாள் அமெரிக்க வான்பரப்புல பறந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பண்ணோம். இப்ப நீங்க சொல்லுங்க, அமெரிக்க ராணுவமோ இல்ல ஜப்பான் ராணுவமோ இல்ல தென் கொரிய ராணுவமோ இல்ல ஏதாவது உலகத்துல இருக்க ஒரு ராணுவம் சீனாவை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போட்டாங்களா? கிடையாது. இந்திய ராணுவம் மட்டும்தான் பண்ணாங்க. இந்திய ராணுவம் பண்றாங்கன்றது போது அரசியல் தலைமை அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நீங்க ஆக்ஷன் எடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேருக்கு நேர் சண்டை போட்டு சீன ராணுவத்தை வந்து கன்ஃபரண்ட் பண்ணது இப்பதான் பண்ணிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி எப்ப நம்ம பண்ணோம்? 1969. இப்போ இதுதான் வீடியோ பாக்குறவங்க இதை ஃபேக்சுவலா பாருங்க. இது வந்து யாரு அக்ரஷன்ல இருக்கா, யாரு எதிர்த்து நிக்கிறாங்க. அமெரிக்க ராணுவம் இன்னைக்கு அவங்க எதிர்த்து, நம்ம தான் எதிர்த்து.